வணக்கம் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு யூஐ அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ யூஐ படம் என்ன மாதிரி இருக்குது அண்ட் உப்பேந்திரா வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த உலகத்தை எதிர்பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் எ ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. எதிர்பார்க்கலாமா? சத்தியமாக எதிர்பார்க்கலாம். சில போர்ஷன் கேவலமாக இருக்குது. ஆனால் எப்படி எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ வரும். இது மாஸ்டர் அஸ்கின். வாங்கடா வீடியோ போகலாம். நாட்டு நடனம் அடி செய்யுமே இல்லைப்பா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்டா நான். சரி வாங்க வீடியோ போகலாம். இந்த யூஐ அப்படின்ற படத்தை வந்துட்டு உப்பேந்திரா கன்னடா சினிமா ஒரு பிக் ஸ்டார் எடுத்திருக்காரு. எந்த மாதிரி இந்த படத்தை வந்து கிரியேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த உலகம் வந்து ஆதி காலத்தில் எப்படி ஆரம்பிச்சிது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது, இந்த காலத்துல நாட்டு எங்கே போக போகுது, எப்படி கேவலமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தை சொல்ல வந்திருக்காங்க. அதை கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருக்காங்களான்னு கேட்டால் வந்துட்டு எஸ் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு இந்த படத்தை வந்துட்டு பாதி சீனை தூக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு படத்தில் இருக்கிற அந்த அனதர் செக்ஷன் ஆஃப் அந்த ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணும் அந்த மொத்த சீனே தூக்கியிருக்கலாம். என்னடி சொல்ற? ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணும் அந்த மொத்த சீனே தூக்கியிருக்கலாம். நீ என்ன சொல்ற? ஒன் சைடாக லவ் பண்ணும் ஒரு பொண்ணு அந்த மொத்த சீனே தூக்கியிருக்கலாம். என்னடி சொல்ற? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டு வரும். பாட்டுனா அந்த சீன்ஸ் 8-10 நிமிஷம் பாட்டு வர மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டையும் தூக்கியிருக்கு மொத்தமுமே. ஸோ இல்லாம நிம்மதியா தூங்குங்க. செத்து போல தூங்கிட்டு இருக்கார். ஸோ இதெல்லாம் தூக்கிட்டா வந்துட்டு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சூப்பரான நிறைய அல்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னடி சொல்ற? அது என்ன அண்ட் இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னா ரொம்ப ஒரு இறுக்கமான இடத்துல ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த உலகம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இயேசுவின் அடிப்படையில் நிறைய ஒரு கிரியேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஆதி காலத்தில் வந்துட்டு ஆதாம் ஏவல் அப்படின்ற படைச்சிருக்காங்க கடவுள். படைச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு எல்லா வளமும் உங்களுக்கு தான்ப்பா, இந்த இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், நீங்கள் எதையாச்சும் ஃபீல் பண்ண வேணாம், எல்லாமே உங்களுக்கு தான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஃப்ரூட் இதை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரில. அப்போ ரியாலிட்டியில் வந்துட்டு அது நமக்கு ஒரு தியரியாக தான் சொல்கிறாங்க. அது ரியாலிட்டியாக என்ன நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சர்ப்பம் வந்து இவங்கள வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குது அப்படின்னா ஏமாத்துது. எப்படி ஏமாத்துது தான் வந்துட்டு இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி அது இவங்களும் போய் அந்த இதில் வந்து ஆசைப்பட்டு சரி கண்ணு தெரியுமே அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்றாங்க. கண்ணு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிர்வாணமாக இருக்கிறது தெரிஞ்சு இந்த 2 பேரும் இலையை மறைச்சிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. ஜீசஸ் வராரு. வந்து இவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, என்ன நீங்கள் வாங்க கூப்பிடும் போது அவங்க 2 பேரும் வர மாட்டேங்கிறாங்க, நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது சர்ப்பம் இவங்களை வஞ்சிச்சது அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ இவங்க வந்து சாபம் கொடுத்து விட்டுறாரு. அதை வந்து ரியாலிட்டி இங்கே ஒரு படத்தை எப்படி காமிக்கிறாங்கன்னா வந்துட்டு இவங்களே அதை வாலண்டரியாக வந்து அதை சாப்பிட்ற மாதிரி, சர்ப்பம் அங்கேருந்தே வஞ்சிக்கிற மாதிரி இவங்க வாலண்டரியாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு கடைசியில் உலகமே பாவத்துக்குள்ளார ஆயிடுச்சு அப்படி மாதிரி. இதை தவிர்த்து அப்படியே போகும்போது ஒரு கலியுகம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலியுகத்தில் வந்துட்டு கல்கி அவதாரம் மீன் சிவன் அந்த ஒரு ஹிந்து அடிப்படையில் இருக்கிற தெரியும் நினைக்கிறேன். அந்த வந்து ஒரு கல்கி அவதாரம் வந்துட்டு பிறக்கும்போது இந்த உலகமே வந்துட்டு ஒரு இதாகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த கல்கி அவதாரம் வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் எந்த மாதிரி அடிப்படையில் மாறுது அதான் காமிச்சிருக்காங்க. இந்த கிளர்ச்சியை விட அதிகாரத்துக்கு பலம் ஜாஸ்தி. நிறைய பாவம் இந்த உலகத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த பாவத்துக்கு ஏற்ப நானும் வந்துட்டு உங்களுக்கு தண்டனை தருவேன் அப்படிங்க மாதிரி இந்த கல்கி அவதாரம் எல்லாரையும் ஒரு சர்ப்பம் வஞ்சிக்கிற மாதிரி வஞ்சிச்சு. இட்ஸ் லைக் ஏமாற்றி அவங்கள நல்லா இருக்கிறவங்கள வந்து நாசமாக போக வச்சு பெரிய பணக்காரங்களாக இருந்து ஸோ அந்த ஏழைகளை சுரண்டுறவங்களை வந்துட்டு இன்னும் சுரண்ட வச்சு இந்த உலகத்தில் வந்துட்டு ஃபோன் எவ்வளோ அடிக்ஷன், இந்த உலகத்தில் வந்துட்டு அடுத்தவங்களை ஏமாத்துறது எந்த அளவு தப்பு, அடுத்தவங்களை கோல் சொல்கிறது எந்த அளவு தப்பு அப்படி மாதிரி இது ஏகப்பட்ட விஷயத்தன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு படம் ஒருத்தர் எழுதி அந்த படம் தான் இது. அந்த படம் எழுதி அது வந்துட்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த தியேட்டரில் இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம். இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை பேன் பண்ணி ஒரு பயங்கரமான படம். இந்த படம் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம அந்த உலகமே அழிஞ்சிற மாதிரி. இந்த படத்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்துட்டு யூஏ அப்படி தான் கொடுப்பாங்க, இல்லைனா யூஏ கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை நாங்கள் யூஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படி சொல்ல மாதிரி. ஸோ சில விஷயத்தை வந்து மாற்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு புரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர் ஒன்று போடுவாங்க, இஃப் யூ ஃபுல் see the movie.
இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கெட் அவுட் த தியேட்டர். அந்த மாதிரி நீ ஃபுல்லாக இருக்கிற அப்படின்னா அது இந்த படத்தை பாடுற, நீ ஒரு பையன் இன்டெலிஜென்ட் அப்படின்னா அது வெளில போடா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு படத்தை படமாக பாருங்க, இல்லைன்னா வந்துட்டு மட்டுப்பாங்க அதான் சொல்ல வராங்க. அது எனக்கு கண்டிப்பாக கட்டர் ஸ்ட்ரைட்டாக எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா இப்போ உள்ள அந்த லாஜிக் படிலாம் பார்க்குறாங்க தெரியுமா, தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் அவ்வளோ பார்க்குறது கிடையாது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய பார்க்குறானுங்க. கங்குவா படம்லாம் எவ்வளோ ஹிட் ஆக வேண்டிய படம், தொப்பி அடிச்சிருச்சு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் லாஜிக் பார்க்குறவங்களாம் வெளில போகக்கூடாது அப்படி மாதிரி. இந்த லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் கோ இன் த ஃப்ளோ அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இஸ்விங் வந்துட்டு டபுள் கேரக்டர்ஸ், இவன் அந்த அவதாரம், இவனால் தான் இந்த உலகம் மாறப்போகுது, இவன் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் ஐயோ நான் எழுத கதை இது கிடையாது, இதோட வேறு தானே, அப்போ நான் இந்த படத்தோட கதையை நான் வந்துட்டு மாற்றணுமே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செக்ஷனில் ஒரு டேரக்டர் வந்துட்டு முடிச்சு ஒரு இதை விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண நினைக்கல, நான் வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன், இது ரொம்ப தப்பாக இருக்குது, அப்போ நான் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கதையை ஸ்மாஷ் புரியுதா கசக்கி போட்டுட்டு எரிச்சு போட்டு அந்த கதையை விட்டு ஓடிடுறாரு. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள், நன்றி வணக்கம். அப்போ அந்த கதையை படமாக்கிட்டாங்கல்ல ஒருத்தன். ஸோ அப்போ அந்த படமாக்கினதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷனை பார்த்து டியூன் ஆகுறாங்க. இட்ஸ் லைக் வந்துட்டு இந்த சாமியார்கள்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்கள வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா. அப்போ அதில் வந்துட்டு நீ எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சில பெண்கள் விஷயத்தில் வந்துட்டு அடமெண்டாக இதாகி உடலுறவு வச்சுக்கொள்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உடலுறவு வச்சாதான் வந்து எனக்கு இதாக முடியும் அப்படின்னு சொல்லி அது நடக்கும்போது அதுலேருந்து ஒரு ப்ராசஸ் ஆகி தான் வந்து இந்த ஒரு இவன் எப்படி ஏமாற்றிட்டான், இந்த ஒரு சாமியார் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்த பிரச்சனைலாம் நம்ம உலகத்தில் நடந்துருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா நீ எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடு. உனக்கு வந்து எதுவும் இந்த படம் வந்து ஒரு டியூன் பண்ணிச்சு அப்படின்னா கிளிக் ஆன உங்களுக்கு டியூன் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த காசு பணம் சொந்த சொருக்கம் எதுவும் தேவையில்லை, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் இந்த படம் வந்துட்டு காமிச்சாங்க. ஸோ அந்த படம் காமிச்சதுக்கப்புறம் இந்த படம் வந்து எனக்கு நான் எழுதவே இல்லை, இது எனக்கு கிரியேஷனே இல்லை, இது என்னை தாண்டி ஏதோ எழுதிட்டு இருக்குது, கல்கி அவர் என்னையே வந்துட்டு வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை எரிச்சிட்டு போயிடுறாரு. எரிச்ச கதையில் பீஸ் பேப்பர் தான் வந்துட்டு ஒருத்தர் ரிசர்ச் பண்ண வருவார். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா. கடைசியில் அந்த ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படத்தோட கதை என்ன ஆச்சு, எடுத்தவர் என்ன ஆனார், ஸோ லாஸ்ட்டாக நடந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒரு செக்ஷனாக இருக்கும். எனக்கு இந்த படம் பிடிச்சான்னு கேட்டால் வந்துட்டு ஒரு சின்ன சீன்ஸ்லாம் பிடிச்சதை விட மற்ற மாதிரி ஒரு பெரிய செக்ஷன்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சில பல சீன்ஸ் பிடிச்சது, பட் மிகப்பெரிய சீன்ஸ்லாம் பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும். என்னை கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், என்ன மாதிரி பெஸ்ட்டாகவே பார்க்க வேணாம். தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.